இதே இந்த வசனத்தை எடுத்து வெறும் நம்ம ஒரு ஆயத்தை படிச்சோம்னா என்ன புரியும்? நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுங்கள், இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள்னா சரி, ஏதோ கஞ்சத்தனத்தை கண்டிச்சு அல்லாஹ் பேசுறான். ஏதோ ஒரு கஞ்சத்தனத்தை முஸ்லீம்கள் மேற்கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுங்கன்னு இருக்கு. நாளைக்கே ஒரு வேட்டி சேலை வச்சுக்கிட்டு ரோட்டில் லைன் கட்டி நின்று எல்லா முசாஃபிர்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு அது மாதிரி பண்ண சொல்லி இந்த ஆயத்து பேசுதுன்னு தான் சொல்கிறோம். இப்போ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். எந்த வசனத்தை வச்சு அதோடைய அந்த ஹிக்மத் என்ன, அதோடைய பேக்ரவுண்டோடு அது பார்த்தீங்கன்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் எப்போ இறங்குச்சு, அதை கொண்டு எப்படி அவங்க படிப்பினை எடுத்தாங்கன்னு அந்த பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த வரும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின அந்த அரசியல் மாற்றம், அந்த கிலாஃபத் விவகாரம் அப்பட்டமாக புரியும். அதனால தான் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, என்னங்க சம்மந்தமில்லாத ஆயத்தை காட்டுறீங்க, புது விளக்கமாக சொல்கிறீங்க, அதில் கிலாஃபத்தை பற்றி இந்த வசனத்தில் எங்கே இருக்குது? ஒங்குமே இல்லை. ஆனால் இந்த வசனத்துடைய பேக்ரவுண்டு பார்க்கும்போது தானே இந்த வசனத்துடைய கருத்து என்னங்கிறது புரியுது. அப்போ இதற்காகத்தான் சொல்கிறோம், இஸ்லாமுங்கிறது ஒரு முழுமையான பேக்கேஜு, அது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணால் தான் புரியும். ஒரு சில வசனங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம் மார்க்கத்தை கற்றுக்க போகிறோம், நாம் தௌஹீதை சொல்ல போகிறோம், நம்ம அக்கீதாவை சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா நாம் மறுமையில் ஜெயிக்க மாட்டோம், மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தவறாகவே தெரியல. 5 நேரம் தொழுதுவிட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறது நமக்கு தவறாகவே தெரியல. சமுதாயத்தில் இருக்கிற பலவீனர்களை பற்றி எந்த ஒரு அக்கறையாவது நமக்கு இருக்கா? எங்கேயாவது ஏழைகளை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலான்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? என்னைக்காவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை என்னன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? என்னைக்காவது நாம் இந்த ஏழைகள் எப்படி சாப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, எவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு, என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இப்போ பாருங்க, இப்போ இந்த கஞ்சத்தனத்தை பற்றி பேசக்கூடிய அந்த வசனமாக தான் நம்ம இதை கற்பனை பண்ணுவோம். வெறும் அந்த ஒரு வசனத்தை படித்தோம்னா அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையோட சேர்த்து அதை பார்க்கும்போது அந்த வசனத்துடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக புரியுது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, போருக்கு போகாமல் இருப்பதும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறதும் தான் உங்களுக்கு அழிவு கொண்டு போய் விடுற அந்த செயல். அப்போ அதை விட்டு விலகிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அதே பாருங்கள், அந்த தௌபாவுடைய அந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த சூரத்து தௌபாவில் அந்த தபுக் போரில் 30,000 பேர் கொண்ட ஒரு படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் வெறும் 3 சஹாபாக்கள் மட்டும் என்ன பண்ணல, போகாமல் இருந்துட்டாங்க. அப்போ அவங்க ஏன் போகாமல் இருந்தாங்கன்னா இதே காரணம் தான். அந்த பேரிச்ச மரங்கள் இருந்தது, அது நல்லா அந்த அறுவடையான காலகட்டம், அது இந்த அறுவடை இறக்கி வச்சுட்டு நாம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க போகாமல் இருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், அந்த போர் ஆக்சுவலாக நடக்கவே இல்லை. இது அல்லாஹ் வச்ச ஒரு சோதனை அந்த சமுதாயத்திற்கு. ஏன்னா ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரயாணம் அமைச்சிருந்தாங்கன்னா அறுவடையும் பண்ணியிருக்கலாம், அந்த போருக்கும் புறப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அறுவடைக்கு டைமே கொடுக்கல. ஒரு டெஸ்ட் வச்சாங்க, 30,000 பேர் இருக்கீங்களா, வாங்க இந்த அறுவடையை தூக்கி போட்டுட்டு வாங்க பார்ப்போம், அல்லாவுக்காக யார் வரீங்கன்னு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், ஒட்டு மொத்தமாக எல்லாரும் போயிட்டாங்க. இந்த 3 பேர் கூட என்ன போகக்கூடாது எண்ணம் இல்லாதவங்கெல்லாம் கிடையாது, இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக போயிடலாம், நம்மக்கிட்ட கொஞ்சம் வேகமாக போகிற குதிரை இருக்குது, அதில் பிரயாணம் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் இருந்தாங்க. மற்றபடி போருக்கு தயாரிப்பெல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே செஞ்சு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க, அவ்வளோதான். நம்ம பாஷையில் சொல்ல போனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க, இன்றைக்கி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு மனசில் என்ன நினப்பு வருதுன்னா, அதான் 30,000 பேர் போயிட்டாங்கல்ல, 29,997 பேர் போயிட்டாங்க, நாங்கள் 3 பேர் மட்டும் போகாமல் இருந்தால் பெருசாக என்ன ஆயிரப்போகுது, அல்லாவும் பெருசாக இதை எடுத்துக்க மாட்டான், வந்தாங்க அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்ட்டு. ஆனால் அல்லாஹ் எவ்வளோ சீரியஸாக இதை எடுத்தான். இந்த 30,000ல் வெறும் 3 கழிஞ்சதுன்னா நாம் இன்றைக்காவது சீரியஸாக எடுப்போமா? எவ்வளோ சீரியஸாக எல்லாம் எடுத்தான். 50 நாட்கள் அவர்களோட யாருமே பேசலை, சலாமுக்கு பதில் சொல்லலை, எல்லாத்தையுமே உடைச்சாங்க. சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னாங்க. இன்றைக்கி 150 கோடி பேர் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு ரசூலா சலாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம்கள் அந்த சஹாபாக்கள் திரும்பி வந்தால் நம்மகிட்ட பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. நம்மகிட்ட பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நீங்கள் போங்க, உங்களுக்கும் நாங்கள் கொண்டு வந்த இஸ்லாத்திற்கும் நீங்கள் வச்சிருக்கிற இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, ஜக்காத்தும் கொடுத்தாங்க, ஈத்திகாஃபும் உட்காந்துருப்பாங்க, எல்லா அமல்களும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அதை எதையுமே பொருட்படுத்தலை, அதை எல்லாமே தூக்கி போட்டான்.
அவர்களை வந்து அல்லாஹ் அலக்கழிச்சான், அவர்களை உதாசீனப்படுத்தினா, அவர்களுக்கு தங்களுடைய தவறை உணர்த்தினா, பிறகு அல்லாஹ் அவங்கள மன்னிச்சான். அப்போ அது எவ்வளோ பெரிய குற்றம்ங்கிறது அல்லாஹ் நமக்கு உணர்த்துவதற்காக ஒரு செயலை வந்து அதை ஏற்படுத்தினா. அப்போ இந்த செயலை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து பண்ணுது. இதோடைய ஆரம்ப கட்டமாக அபூபக்கருடைய அந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போவே வைக்கிறாங்க அபூபக்கர் இல்லை, நீங்கள் தப்பான வழியில் சிந்திக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனையில் வந்து கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அதோட வந்து ஆஃப் பண்ணுறாங்க.